my god, 16 overs ஆயிட்டா, 16.1 நினைக்கிறேன். ஆல்ரெடி டச்சிங் 240ஸ்ல இருக்கு ஸ்கோரு. ஸோ நிறைய அசோசியேட் நேஷன்ஸ் வந்து 300+ அடிச்சிருக்காங்க. பட் ஹையஸ்ட் T20 இன்டர்நேஷ்னல் ஸ்கோர் வந்து 297 நம்ம வந்து பங்களாதேஷ் மேலே. அப்புறம் 280s வந்து நம்ம அரௌண்ட் 280ஸ்ல வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா மேலே எடுத்திருக்கோம். இன்னொரு ஓவர் பவுண்டரி 250 தொட்டுருச்சு. 16.1. ஸோ டெஃபினெட்லி இவங்க ஐ திங்க் 300 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது ஆனால் கேம் செம்மையாக இருக்குது. ஐ டென்ட் ரியலி எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஆடணும். ஐ திங்க் ஒரு கும்பகர்ணம் மாதிரி இங்கிலாந்து எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் woke up from the sleep. இத்தனை நாளாக தூங்கிட்டு அவங்க அந்த ஒரு கேம் 50 ஓவர் ஓடிஐ கேமில் வந்து அவங்க வந்து 400 அடித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பாருங்கள், ரிக்கல்டன் கீப்பர் அந்த பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்காங்க. ஷார்ட் தேர்ட் மேனு, அவங்க ஒரு டீப் தேர்ட் மேன், ஷார்ட் ஃபைன் லெக், அந்த பால் போகிறது அடிச்சு வருது. அன்எக்ஸ்பெக்டட். இது நான் சத்தியமாக எதிர்பார்த்தேன். இந்த அளவுக்கு வந்து கேம் போகணும். டெஃபினெட்லி 300 டச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கெட்டிங் எவ்ரி பால் போக போக வந்து கெட்டிங் மோர் கான்ஃபிடென்ட். ஆனால் அவன் எப்படி அந்த ஷாட்டை எடுத்துருக்காங்க, ஆஃப் சைட்லேருந்து எடுத்துருக்காங்க. ஆஃப் சைட்லேருந்து ஃபுல் ஆஃப் பால் வந்து இந்த மிட் விக்கெட் டீப் மிட் விக்கெட் கிட்ட போயிருக்கு. அல்டிமேட் கேம் இட் செல்ஃப். எனக்கு மனசில் வந்து தோணுச்சு விராட் கோலியோட இதுதான். வாட் எவர் இட் இஸ், திஸ் இஸ் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் 5 levels above this. I know that. I definitely know that. So அது எவ்ரி டைம் இந்த இவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங் கேமாக பார்க்கும்போது கூட my mind is saying test cricket is 5 levels above this. So purest form, always love, but we'll stay in the moment, enjoy this T20 game. So it is beautiful. அப்படி வந்து அடிக்கிறது வந்து இந்த 100 வருது. Just ball shot. This is ball shot. I think game வந்து இவங்க not going for the catch. I definitely think catch போயிருக்கணும். பட் ஆனால் அது இன்கேஸ் போயிருந்தா பவுண்டரி கூட ஆயிருக்கும் அந்த மிஸ்ஃபீல்டில். ஸோ there is a chance. But beautiful game. Keep watching.